ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெசிபி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயோடு கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் தோல் நீக்கின முழு உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத நிலக்கடலை 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த 3 பொருட்களும் எண்ணெயில் நல்லா ஒரு பாதி அளவு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாதி வறுபட்டதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு உளுந்தும் நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வறுத்தண்டியும் வறுத்துக்கலாம். நல்லா மல்லி விதையை நாம் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாது, பாதி வறுத்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். இப்போது எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இந்தளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். மிதமான தீயில் தீஞ்சு போயிடாமல் வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் நாம் அப்போ ஊற்றின எண்ணெயே இருக்குது, அதுலேயே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். வெங்காயத்தை எண்ணெயோடு கலந்து விட்டுட்டு நாம் 1 பச்சை மிளகாய் 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன காஞ்ச மிளகாவும் 1 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கூடவே ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிறதுனால 4 பல் மட்டும் சேர்த்துருக்கேன். சின்ன பல் பூண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நாம் ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தக்காளியை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக அதோட காம்போடு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ நாம் தனியாக வச்சுருக்கிற மற்ற வறுத்த பொருட்களையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற சட்னி அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் வதக்கி வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் வதக்கின பேனில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். நாம் மல்லி விதையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொரப்பாக அரைச்சோன்னா அங்கங்கே மல்லி விதை தட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு நாம் ஒரு டேஸ்டான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாய் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பர் டேஸ்டான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் சூப்பராக இருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.